இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டார் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம கர்த்தரோட வார்த்தை கேட்க போறோம். சிஸ்டர் சிந்து தான் கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ கர்த்தரோட வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அதை நான் எப்பவுமே எப்பவுமே நான் சொல்லுவேன். நான் ப்ராக்டிஸ் பண்றது, நான் நோட்ஸ் எடுத்துக்கிறது வழக்கம். நீங்கள் நோட்ஸ் எடுத்து மொபைலா இருக்கலாம், பீட் நோட் பேட் ஏதாவது ஒரு ஒரு இதுல நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் வாயிலிருந்து வந்தது. சோ அந்த வார்த்தையை யார் கொடுத்தாலும் அவர் மூலமா கர்த்தருக்கு, ஏன்னா ஜெபிச்சுட்டு தான் நாம இதை செய்யறோம். சோ ஆவியானவர் தான் அந்த வார்த்தைகளை ஆஹ் சிஸ்டர் மூலமா பேச போறாரு. சோ இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது நீங்க தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க டைம் எடுத்து கூட கொடுங்க சிஸ்டர் சிந்து. கரெக்டா 6 மணிக்கு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட மெசேஜ் ஆவியானவர் கொடுத்த கண்டென்ட்டை நீங்க டெலிவர் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே வந்து இதை ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? ஆமே. சரி, ஓவர் டு யூ சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்க மத்தியில நான் வந்துட்டு ஆவியானவர் எனக்கு பர்சனலா பேசின ஒரு காரியத்தை குறித்து நான் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி நம்ம இதுக்காக ஜெபிச்சுக்கலாம். எஸ்ஸப்பா, இந்த நேரத்திலேயுமாக நான் என்னை தாழ்த்துறேன். என் வாயிலிருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் நான் மாம்சத்துல பேசுறது அல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த வார்த்தை ஆண்டவரே, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. எந்த பெருமை எனக்கு கிடையாதுப்பா. என்னை மூடி மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஸோ என்ன வேர்ட் ஆஃப் காட் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சேன் அப்படின்னா, ஹவு டு என்கவுண்டர் ஹோலி ஸ்பிரிட் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். ஸோ பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி வந்துட்டு அவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காரியம் எனக்கு ஆண்டவர் வந்துட்டு சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் பிரசன்ஸ் நம்மளுக்குள்ள. அவர் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாரு, ஆனா நம்மளோட கூட இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ட்ரைனிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல 3வது நபரா வரக்கூடிய ஒருத்தர் தான் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறவர் யாரு? நம்மளோட கம்ஃபர்டர், நம்மளோட தேற்றரவாளன், நம்மளோட கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கிறவரு, பவர், நம்மளுக்குள்ள இருந்து செயல்படுகிறதான அந்த பவர். இது எல்லாத்துக்குமே பேஸ் யாரு அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஒரு 6 காரியங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். டெய்லி நம்ம எப்படி இந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளுடைய வாழ்க்கையில என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா, முதலாவது காரியம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்வைட். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை முதலாவது இன்வைட் பண்ணணும். காலையில அதிகாலை ஜெபத்துல நீங்க பண்ணும்போது, ஆவியானவரே நீங்க வாங்க, இந்த நாள் ஃபுல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க அக்னாலஜ் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணாதான் அவர் வருவாரா அப்படிங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. பட் தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவரை நம்ம நினைவு கூறும்போது அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். இதுக்கு ஒரு வசனம் பாத்தீங்கன்னா லூக்கா 11:13. அதுல என்ன சொல்லுனா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை கேட்டு கொள்ளுகிறவர்களுக்கு, நல்ல இது நோட் பண்ணுங்க, பரமபிதா தம்மை கேட்டு கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நீங்க கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவார். சோ முதலாவது காரியம் நீங்க உங்க லைஃப்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இன்வைட் ஹோலி ஸ்பிரிட் இன் யோர் டெய்லி ப்ரேயர். அதிகாலை ஜெபத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டுருங்க. இந்த நாள் ஃபுல்லா என்ன நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க கூப்பிடும் போது அவர் நிச்சயமா உங்க பக்கத்துல வருவார். சோ இது முதல் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டடி த வேர்ட். அதாவது வார்த்தையை தியானித்தல். வார்த்தைய படிக்கிறதுக்கும் வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீட் அப்படின்னா என்ன? கடகடன்னு படிச்சுட்டு அப்படியே ஓடிடும். காலையில கடகடன் படிப்போம், இல்ல நைட்டு வந்து ஏதோ ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு நான் படிக்கணும்னு கணக்கு காட்டணும்னு படிக்கிறது கிடையாது. வார்த்தையை நிதானமா உட்காந்து தியானிச்சு நம்மளுக்குள்ள எடுத்துக்கிறோம் தெரியுமா? அதுதான் மெயினான டூல் பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்வைட் பண்றது. ஏன்னா வார்த்தை தான் மெயின். சோ அதை சும்மா அப்படி போற போக்குல படிக்காம உட்கார்ந்து தியானிக்க பாருங்க. ஏன்னா யோவான் 6:66 நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப இயேசுவோட வார்த்தை என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவனை தரும் வல்லமையே அந்த வார்த்தையில தான் இருக்கு. அப்ப செகண்ட் திங் நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, நல்ல அந்த வார்த்தைகளை உட்கார்ந்து தியானிங்க. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிச்சே ஆகணும்னு நான் படிப்பேன்.
பட் பர்சனலா நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படி படிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, 5 அதிகாரம் படிக்கிறோம் அப்படின்னா, டெய்லி டைம் இருந்து டைம் எடுத்து வாசிக்கிறவங்க ஓகே. அவசரத்துல போறோம்னா, கடகடன்னு படிச்சுட்டு அப்படி ஓடாதீங்க. 5 அதிகாரம் நான் படிச்சுட்டேங்கிறது எந்த ஒரு நயா பைசாக்கும் அது யூஸ் கிடையாது. ஒரு அதிகாரம் படிச்சாலும் சரி, 5 வசனம் படிச்சாலும் தியானிங்க அத. அதுல ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு தியானிக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்க தான் நம்மளோட அந்த விக்டரி ஸ்டார்ட் ஆகும். கிறிஸ்டியன் லைஃப்ல. சோ இது ரொம்ப முக்கியமான காரியம். 2வது காரியம். 3வது காரியம் ப்ரே இன் த ஸ்பிரிட். ஆவியில நம்ம ஜெபிப்பது. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஜெபத்துல போய் உட்கார்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே டெய்லி ஒரு ஜெப நேரங்கள் இருக்கும். இல்ல என்னைக்காவது நம்ம தவற விட்டுருவோம். ஆனா ஒரு ஜெப நேரம்னு நம்மளுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஆவியானவர் இல்லாம நம்ம போனா, அந்த ஜெபத்துக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, எப்பவுமே பண்ற ஒரு பிரேயர சும்மா பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க வாயில இருந்து வருமே ஒழிய, லீடிங் இருக்காது அந்த பிரேயர்ல. என்ன பாயிண்ட் எடுத்து நம்ம பண்றோம்ன்ற அந்த லீடிங்கே இருக்காது. சும்மா ஏதோ ஒண்ணு உளறிட்டு எழுந்து வந்துருவீங்க. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. ஸ்பிரிட்ல ப்ரே பண்றதுனா, நீங்க நல்ல ஒரு இந்த வீக்ல கூட இத ட்ரை பண்ணி பாருங்களேன். எந்த பிரிப்பரேஷனுமே இல்லாம பிரேயர்க்கு போங்க. அந்த பிரேயருக்கு போய் ஆரம்பத்திலேயே ஆவியானவரே நீங்க என்ன லீட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது, அவரு லீட் பண்ணுவாரு பாருங்களேன். அந்த லெவலே உங்களுக்கு வேற மாரி இருக்கும். நீங்க யார் யாருக்கெல்லாம் பிரேயர் பண்ணணும்னு கூட யோசித்திருக்க மாட்டீங்க. அந்த நபர்கள்லாம் கூட உங்க மைண்ட்ல ஆவியானவர் எடுத்துட்டு வருவார். இது பர்சனலா நான் என் லைஃப்ல வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் பிரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வரும்போது அங்க ஒண்ணுமே நடக்காதுங்க. ஆனா நான் சும்மா வந்து உட்கார்ந்து ஆவியானவரே என்ன லீட் பண்ணுங்கன்னா, அந்த நபர் என் மைண்ட்ல கூட அந்த வீக் ஃபுல்லா வந்திருக்க மாட்டாங்க. நான் அவங்கள ரீசென்ட்டா மீட் பண்ணியிருக்க மாட்டேன். எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது. ஆனா திடீர்னு அந்த நபருக்காக ஜெபிக்க சொல்லி ஒரு ஊந்துதல் வருது பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவருடைய லீடிங். இல்ல எந்த ஒரு சூழ்நிலைக்காவது ஆவியானவர் உங்கள ஊந்தி ஜெபிக்க வைப்பாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆவியானவரோட லீடிங். அப்படி நீங்க பண்ணும்போது தான் எஃபெக்டிவ் பிரேயர் அந்த இடத்துல எஃபெக்டிவா இருக்கும். ரோமர் 8:26 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் ஆவியானவர் தாமே வாக்கு கடுங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்னு இருக்கு. அப்போ நம்ம அங்க ஜெபிக்கல. ஸ்பிரிட் நம்மள ஜெபிக்க வைக்குது. ஹோலி ஸ்பிரிட் நம்மள லீட் பண்ணி ஜெபிக்க வைக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபம் தான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிரேயர். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போறதில்ல. இல்ல சும்மா ஃப்ளூக்ல போய் உட்கார்ந்து ஏதோ ஒரு நானும் பிரேயர் பண்றேன்னு அடிச்சு விடுறோம் பார்த்தீங்களா? அது ப்ராப்பரான ஒரு ஸ்பிரிட் லீடிங் இருக்காது நம்மளுக்குள்ள. சோ 3 பாயிண்ட் இது. ஸ்ப்ரே இன் த ஸ்பிரிட். ஆவியில ஜெபிங்க. 4வது காரியம் என்னன்னா, வாக் இன் ஒபீடியன்ஸ் அண்ட் சரண்டர். ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில. இந்த ஒபீடியன்ஸ் எந்த காரியத்துலனா, சின்ன சின்ன காரியத்திலயும் ஒபீடியன்ஸ் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு ஆவியானவர் உங்கள போ வேண்டான்னு சொல்றாரா? உங்களோட அந்த உள்ளார்ந்த ஆவியானவர் குடுக்குற அந்த இன்ஸ்டிங்க்ட்டே சொல்லும் நம்மளுக்கு. ஒரு இடத்துக்கு போம்போது நீ போகாத அங்க அப்படின்னு ஒரு ஒரு ஊந்துதல் நம்மளுக்கு குடுப்பாரு ஆவியானவர். போகாதீங்க. ஒருத்தர் கூட பேசாதீங்க அப்படின்னா, பேசாதீங்க. அத ரொம்ப கவனமா இந்த ஒபீடியன்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ஒபீடியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாதான், உங்க லைஃப்ல எடுக்கிற முக்கியமான டெசிஷன்ல அந்த ஒபீடியன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நெறைய யூத் வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வேலை கெரியர்லயா இருக்கட்டும், கெரியர்ல கூட என்ன சொல்றது? நீங்க இங்க போணும்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா நீங்க அத மீறி இன்னொரு இடத்துக்கு போம்போது, அங்க ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பிளான் ஷாட் போட்டு வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அத ஃபுல்லாத்தையும் உங்க கையாலேயே நீங்க உடைச்சு நாசம் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஆவியானவர் அந்த இடத்துல அந்த பர்ட்டிகுலர் கம்பெனில இந்த ஃபீல்ட்ல நீ போணும்னு ஏன் உங்கள வச்சிருப்பாருன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்கள கொண்டு ஏதோ ஒரு காரியம் அவர் செய்ய போறாரு. அவரோட நாமம் அங்க மகிமை பண்ணும். மேபி உங்கள கொண்டு அங்க ஒரு எழுப்புதல் அந்த ஆபீஸ்ல வரலாம்ல. ஆனா நீங்க கேட்காமயே இன்னொரு இடத்துக்கு போய் உட்காந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த எழுப்புதல் அங்க போச்சே. உங்கள கொண்டு பண்ண வேண்டிய காரியம் போச்சுல்ல. அப்போ தயவு செய்து ஆவியானுடைய சத்தத்துக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. அத பழக்கிக்கோங்க. அது உடனே நம்மளுக்கு வராது. ஒரு ஒரு நாள் செய்வோம். இன்னொரு நாள் கஷ்டமா இருக்கும். ஆனா, கஷ்டமோ, இதுவோ எப்படியோ அத வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்க லைஃப்ல. ஒரு நாள் நீங்க அதுல வெற்றி எடுக்க முடியும். ஏன்னா, ஒரு நைட்ல எல்லாமே மாறாது. பட் ஒன் டே சம்திங் வில் சேஞ்ச் நம்மளுக்குள்ள அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே மாரி தான் வாலிபர்கள் இன்றைய நாட்கள்ல திருமண காரியத்துல நீங்க எடுக்கிற டெசிஷன் ரொம்ப முக்கியம். ஆவியானுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு அதுல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அது ஒன் டே டெசிஷன் கிடையாது. அடுத்த 40, 50 இயர்ஸ்க்கு உங்களுக்கு நீங்க எடுக்க போற டெசிஷன். மேபி இந்த மீட்டிங்ல
நம்ம 4 பேர் தான் இந்த மீட்டிங்ல இருக்கலாம். ஆனா அந்த ரெக்கார்டிங்க யாராவது கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா இது யூஸ் ஆகும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க எடுக்கிற டெசிஷன் தான், நீங்க எழுப்புதல்ல இருக்க போறீங்களா இல்லையான்னே அது சொல்லும். கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத நபர திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த காரியம் உங்களுக்கு சொல்லுங்க? ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஒண்ணு டெய்லி சண்டை போடுவீங்க. இல்ல பிரிஞ்சு போயிடுவீங்க. இந்த மாரியான காரியங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவர் உங்கள கொண்டு எழுப்புதல்ல ஒரு திட்டம் வச்சிருப்பாரு பாருங்க. உங்கள கொண்டு சில ஆத்துமாவ சந்திக்கணும்னு வச்சிருப்பார்ல. அது எதுவுமே நீங்க பண்ணாம, அப்படியே ஒரு இடத்திலேயே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கே அங்க எல்லாமே தப்பா போயிடுச்சு. உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா தானே மினிஸ்ட்ரிய நீங்க வந்துட்டு நல்லபடியா பண்ண முடியும். சோ இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு பார்ட்னர நீங்க லைஃப்ல சூஸ் பண்ணும்போது, ஆ ஆண்டவர், ஆவியானவர் என்னன்னா, உங்கள தேற்ற முடியும். அந்த சூழ்நிலைய ஆவியானவரால மாத்த முடியாது. நிச்சயமா மாத்த முடியாது. ஏன்னா, நீங்க அவர் சொன்னத மீறி ஒரு காரியத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த 50, 60 வருஷம் நீங்க அழதான் முடியும். அவர் உங்கள தேற்ற தான் முடியும் ஒழிய, அதுலருந்து நீங்க வெளிய வர முடியாது. அதனால இன்னைக்கு ப்ளீஸ் ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒபே பண்ணலனா தான் சாட்டனுக்கு நீங்க ஒரு ஃபுட் ஹோல்ட் குடுக்குறீங்க. அவன் அழகா வந்து உங்க மேல உட்கார்ந்துப்பான். ஓகே. இதுதான் சொல்லுது. இன்னும் ஒபீடியன்ஸே இல்ல இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு. அழகா நம்ம இவங்க லைஃப்ல நம்ம ப்ளே பண்ணலாமேன்னு ஒரு கேம் ப்ளே பண்ணோம். அதனால ஒபே பண்ணி சரண்டர் பண்ணுங்க. ஏன்னா கலாத்தியர் 5:16 வசனம் சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்துல பல இச்சைகள் நம்மளுக்குள்ள வரும். பல எண்ணங்கள் வரும். இவங்க நம்மளுக்கு நல்லா இருப்பாங்கன்னு தோணும். இல்ல இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு நல்லதுன்னு தோணும். டோன்ட் பி லெட் பை யோர் ஓன் ஃபிளஷ்லி டிசைர்ஸ். அந்த கார்னல் டிசைர்ஸ உங்களுக்குள்ள இருந்து இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஸ்பிரிட்ட லீட் பண்ண சொல்லுங்க. ஆவியானவரை நீங்க ஊந்துற இடத்துக்கு நான் போகணும். நீங்க எங்க என்ன சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு நான் போணும். யாரோட பேச சொல்றீங்களோ, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போறீங்களோ அங்க போணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உங்கள சரண்டர் பண்ணுங்க ஆவியானவர்கிட்ட. அப்போ நீங்க பயங்கரமான என்கவுண்டர் ஹோலி ஸ்பிரிட் உங்க லைஃப்ல நீங்க இருக்கிறத பார்ப்பீங்க. 5வது காரியம் என்னன்னா, வொர்ஷிப் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். துதிக்கிறது, நன்றி செலுத்துறது. இதுல என்னன்னா, இந்த துதிக்கிறது, நன்றி செலுத்தல நெறைய காரியங்கள் இருக்கு. ஒண்ணு நீங்க பாட்டு பாடி தேவன துதிக்கலாம். இருதயத்துக்குள்ளேயே பாட்டு பாடுறது. இல்ல தேங்க்ஸ் கிவிங். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல, அதுவே மிகப்பெரிய இதுதான். ஏன் அப்டின்னா, கோவிட்ல எத்தன பேர் இறந்து போனாங்க? எத்தன ஆக்சிடென்ட்ல எத்தன பேர் மரித்து போனாங்க? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களும் என்னையும் ஜீவனோடு வைத்து அவருடைய வார்த்தையை கேட்க வச்சு, பேச வைக்கிறாருன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் நம்மள கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கோம் இல்லையா? சோ, அதனால நீங்க சின்ன சின்ன காரியங்களுக்கும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்தோத்திர பலி செலுத்துறது. இதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் வொர்ஷிப் தான். அப்படியே நீங்க வந்துட்டு இப்போ டிராவல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லார் கையிலயும் ஃபோன் ஆக்சஸபிள். அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 50 படிங்க. அப்போ 1 மாசத்துக்கான கவுண்ட் என்ன? அழகா நீங்க படிச்சுட்டே போலாம். அப்போ நெறைய கவுண்ட் உங்களோட கவுண்ட்ல ஸ்தோத்திர பலிகள் செலுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிமிஷமும் ஆவியானுடைய லீடிங்க நீங்க பார்ப்பீங்க. இது வந்துட்டு நம்ம எபேசியர் 5ல 18ல இருந்து 20 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் இருதயத்துல கர்த்தரை என்ன பண்ணுமா? கீர்த்தனை பண்ணுமா. அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிற கத்துக்கோங்க. அதான் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதுதான் எந்த சூழ்நிலை வரட்டும், என்ன வரட்டும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்களேன். அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவரா. லாஸ்ட் காரியம் என்னன்னா, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தைய ஆவியானவர் மேல செலுத்துங்க. செட் யுவர் மைண்ட் ஆன் ஸ்பிரிட். இதுதான் 6வது காரியம், லாஸ்ட் காரியம். இதுதான் என்னன்னா, எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கிறது. இப்போ சாமனா கூட ஒரு பாயிண்ட்காக ஜெபிச்சாங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய நம்மளுடைய இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல, கிரைஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ற லைஃப்ல எமோஷன்ஸ் வந்துட்டு நிறைய பார்ட் ப்ளே பண்ணும். எமோஷனா நீங்க முடிவெடுக்கிற எந்த ஒரு விஷயமுமே வேஸ்ட். ஸ்பிரிட்ல எடுக்க பாருங்க. அது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்கு நம்ம வரணும். அதாவது கிறிஸ்டியானிட்டி லைஃப் என்னதுன்னா 50% பிராக்டிக்கல், 50% ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சிலவங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு படிக்காமே நான் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணும்னு மந்திரம் பண்றது வேஸ்ட்.
நீ படிக்காம அந்த ஹார்ட் ஒர்க் இல்லாம ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அதை கொடுக்க முடியும்? அதுதான். சும்மா குருட்டாம்போக்குல அப்படி அடிக்க கூடாது. ப்ராப்பரா நம்மளோட மைண்ட ஸ்பிரிட்ல இது பண்ணி ஆவியானவரே உங்களுக்கு சொல்லுவார் நீ என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ல, நீ யார போய் சந்திக்கணும், எந்த நபரை சந்திச்சா உனக்கு இந்த காரியத்துல ஒரு வெற்றி கிடைக்கும்னு அவரு சொல்லுவார்ல. அத மாதிரி நீங்க ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் ஸ்பிரிட்ல செட் பண்ண பாருங்க. உங்களோட மைண்ட் அந்த சிந்தைய பழக்கணும் ஸ்பிரிட்டுக்கு. அதுதான் முக்கியம். ரோமர் 8:26 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறோமா. இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்னன்னா, மாம்சமான காரியங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா, உலக பிரகாரமா இருக்கட்டும், இல்ல நம்ம பர்சனல் வேதனைகளா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மைகளா இருக்கட்டும், இத பத்தியே நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்க கூடாது. ஆனா ஆவியில நம்ம இருக்கும் போது என்ன ஆகும்னா, எப்படி எழுப்புதலுக்கு நம்ம இதாகலாம், எந்த ஆத்துமாக்கு நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லலாம், யார ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு கொண்டு வரலான்னு ஆவிக்குரிய சிந்தனையாவே நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட மைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியில செட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிக்ஸ்த் காரியம், ஃபைனல் காரியம். சோ இந்த 6 காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பண்ணணும். முதல்ல என்னன்னா, இன்வைட் பண்றது ஆண்டவரை. செகண்ட், வார்த்தைய படிக்கிறது. மூணாவது, ஆவியில ஜெபிக்கிறது. நாலாவது, ஒபீடியன்ஸ் பண்றது, சரண்டர் பண்றது. ஐந்தாவது காரியம் வர்ஷிப். ஆறாவது காரியம் நம்முடைய சிந்தைய ஆவியானவர் மீது வைப்பது. இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரியான காரியங்களை செய்த 2 மனிதர்கள் குறிச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் இவங்க 2 பேரும். யாரு அப்படின்னா, ஒண்ணு பில்லி கிரஹாம். யாருக்குமே அவரை பத்தி தெரியாமவே இருக்காது. கிறிஸ்டியன் வட்டாரனாவே ரொம்ப ஒரு அசைவை ஏற்படுத்தின ஒருத்தர் பில்லி கிரஹாம். அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து படிச்சோம், அவருடைய புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா, ஒரு ஒரு செகண்டும் ஆவியானவரோடயே அவங்க நடந்திருக்காங்க, ஆவியானவரோடயே தான் அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் ரெயின்ஹார்ட் பூங்கி அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் இவாஞ்சலிஸ்ட். மெயினா அவருடைய இவாஞ்சலிசம் எங்க இருந்ததுன்னா, ஆப்பிரிக்கா தேசத்துலதான் இருந்தது. கிட்டத்தட்ட அவர் இதுவரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல 8 கோடி ஆத்மாவை ஆண்டவருக்காக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண விஷயமாங்க. இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களாலையும் என்னாலையும் 10 பேரை நம்மளால கொண்டு வர முடியுது ஆண்டவருக்காக. 8 கோடி. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஆவியானவரோடய நடந்திருப்பாருன்னு பாருங்க. சும்மா ஒண்ணும் 8 கோடி ஜனம் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காது. ஆவியானவர் அந்த அசைவை ஏற்படுத்தியிருக்காருன்னா அவரை வச்சு, அதெல்லாம் சாதாரண காரியமா? அதுவும் ஒரு ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங்லயே, ஒரு சிங்கிள் மீட்டிங்லயே 1 கோடி ஜனம் அவருடைய ப்ரீச்சிங்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் வெறும் நம்மளோட மாம்ச இதால நடக்கிறது கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் அங்க பயங்கரமான ஆளுகை செஞ்சிருந்தாதான் இப்படி 1 கோடி ஜனம்லாம் ஒரு மீட்டிங்ல வர்றது சாதாரணமே கிடையாது. அதுவும் ஆண்டவருக்காக. உலக பிரகாரமான காரியத்துல வர்றது வேற. சிற்றின்பங்களுக்காக, இதுக்காக வந்து டான்ஸ் ஆடுறது, மியூசிக் பண்றது அது வேற. ஆனா வார்த்தையை கேட்காத ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல வராங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஹோலி ஸ்பிரிட்ல நடந்திருப்பாருன்னு பாருங்க. நான் வந்துட்டு முடிஞ்சா இந்த குரூப்ல நான் வந்துட்டு அவங்க 2 பேரை பத்தியும் ஷேர் பண்ண பாக்குறேன். இந்த லிங்க்ஸ் தயவுசெய்து உங்களோட ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. இந்த மாதிரி மனுஷங்களை பத்தி நம்ம படிக்கும் போதுதான் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ரெயின்ஹார்ட் பூங்கி அவரோட சர்வீஸ்லாம் நிறைய ஹீலிங் அவர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கண்ணு தெரியாதவங்களுக்கு அவர் ப்ரேயர் பண்ணும்போது கண்ணு தெரியுது, டெஃப் கிளியர் ஆகுது. இதெல்லாம் சாதாரண கிடையாதுங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் நத்திங் பட் ஹீலிங் ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல அசை வாழ்னதுனாலதான் அங்க எல்லாரும் ஹீல் ஆனாங்க. இங்க ரெயின்ஹார்ட் பூங்கி அவருக்கு பெருமை கிடையாது. அங்க செயல்படுறாரு பாத்தீங்களா, ஃபயர் ஆவியானவர். அவருக்கு தான் அங்க வந்துட்டு என்ன சொல்றது இது. ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த நம்ம யூத் மீட்டிங்ல அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறது என்ன காலம்? கடைசி காலம்னு தெரியும். இன்னொரு எழுப்புதலின் காலம். எங்க போனாலும் நம்மளுடைய காதுல, சர்ச்ல எல்லா மீட்டிங்லயும் என்ன சொல்றாங்க? ரிவைவல், ரிவைவல், ரிவைவல். ஏன் நம்மளுடைய யூத் குரூப்லயே நம்ம அதிகமா ரிவைவல்காக நம்ம ப்ரேயர் பண்றோம், ஒரு ஒரு கண்ட்ரியா எடுத்து. அப்போ இந்த ரிவைவல் பீரியட்ல எது நம்மளுக்கு முக்கியம்? ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும் இல்லையா? 2 காரியம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டெலிவரன்ஸ், இன்னொன்னு டொமினியன். இந்த டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன? விடுதலை. இது ஆரம்ப நிலை கிறிஸ்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கானது. அதாவது உங்களோட பாண்டேஜ், உங்களுடைய பாவங்கள், ஸ்பிரிச்சுவல் அழுத்தங்கள்ல இருப்பாங்க தெரியுமா, இவங்களுக்கான ஒண்ணுதான் டெலிவரன்ஸ். ஆனா டொமினியன் அப்படி கிடையாது. ஆதிக்கம்.
டெலிவரன்ஸ்க்கும் டொமினியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, டெலிவரன்ஸ்னா வாட் காட் டஸ் ஃபார் யூ, உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறது தான் டெலிவரன்ஸ். ஆனா டொமினியன், ஆதிக்கம்னா வாட் காட் டஸ் த்ரூ யூ, உங்க மூலியமா ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறது தான் டொமினியன். ஸோ இந்த நாட்கள்ல நம்மளுக்குள்ள எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைன்னா, நம்ம யூத்குள்ள நம்ம டெலிவரன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து டொமினியன் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இன்னும் நம்ம டெலிவரன்ஸ்லயே பால் குடிக்கிற குழந்தையா நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. இன்னும் எனக்கு டெலிவரன்ஸ் வேணும் ஆண்டவரே, டெலிவரன்ஸ் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன டொமினியன்ல பயன்படுத்துங்க. நீங்க ஆதிக்கம் செலுத்துவீங்க. அந்த ஆதிக்கம் எப்படி, அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அந்த அத்தாரிட்டி உங்க கையில எப்போ வரும்? ஆவியானவரை கூட நீங்க ஒரு ஒரு செகண்டும் நடக்கும் போதுதான். ஒரு பிசாசை நம்மளால துரத்த முடியுமா? மாம்சத்துல துரத்த முடியாது. இன்னொன்னு, ஆல்ரெடி டெலிவரன்ஸ் வேணும்னு நினைக்கிற என்னால எப்படி பிசாசை துரத்த முடியும்? டெலிவரன்ஸ்ல வெற்றி பெற்று அதை இது பண்ண என்னால், அப்படி இருக்கிறவங்களால தானே துரத்த முடியும். அப்ப நம்மளுக்குள்ள இன்னைக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைன்னா, டெலிவரன்ஸ்ல இருந்து டொமினியனுக்கு நம்ம போகணும் இந்த நாட்கள்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் தான் ஆண்டவர் சொல்றாரு. சும்மா நம்மள்கிட்ட இருக்கிற பலத்தினாலையும் இதனாலயும் நம்ம துரைத்தனத்தின் ஆவியோ இல்ல வானமண்டலத்துல பொல்லாத பிசாசின் சேனைகளை நம்ம துரத்த முடியாது. அதெல்லாம் சாதாரண இதுவா? பவர் ஆஃப் டார்க்னஸா இருக்கட்டும், இல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு சாட்டனிக் பவர்ஸும் நம்மளால கிட்ட கூட நெருங்க முடியாது, நம்மள தூக்கி அடிச்சிடும். ஏன்னா ஒரு தடவை ஒரு பாஸ்டர் சொன்னார் என்னன்னா, அவர் ஒரு பிசாசு துரத்த ஒரு வீட்டுல கூப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு பெருசா அவர் ஜெபிக்காம சும்மா லைட்டான பிரேயரோட அவர் போனாராம். அவர் போய் ஜெபிக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த சாத்தான் இவரை மேற்கொள்ளுதான். அப்ப எப்படி? சரியான பவர் இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல அசைவாடல சரியா. நான் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஜெப குறைவாயிருச்சு. ஆவியானால் சரியா உள்ள அவர் கூட போல. இதுதான் ரீசன். சோ நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நபர் இந்த ஆவியானவர் தாங்க. அதனால இந்த ஹோலி ஸ்பிரிட்டை டெய்லி டெய்லி நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்கவுண்டர் பண்ணாதான் இப்படி இருக்கிற இந்த மோசமான ஒரு கொடூரமான உலகத்துல நம்மளால தப்பிச்சு கொள்ள முடியும். ஏன்னா நீங்க டெய்லி நியூஸ்ல கேள்விப்படுறீங்க என்னென்ன நடக்குதுன்னு. எதுவுமே நம்மளுக்கு மறைவானது கிடையாது. எவ்வளோ அபியூசஸா இருக்கட்டும், இல்ல கொலை, திருட்டு காரியங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு விஷயங்கள், பெரிய பெரிய தலைவர்களை குறிச்சுலாம் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அப்ப யாரை நம்ம நம்ப முடியும்? யாரோட நம்ம நடக்க முடியும்? யார் எப்படி நம்ம இப்படி ஒரு உலகத்துல நம்ம ரிவைவலை நம்ம பார்க்க முடியும்? அப்போ ஒரு பில்லி கிரஹாம், ஒரு ரெயின்கார்ட் புங்கி போதுமா? நம்ம எல்லாருமே இன்னைக்கு அவங்கள மாதிரி எழும்பணும். அவங்க எல்லாம் எப்படி அவங்க காலத்துல வாழ்ந்தாங்க? எல்லா காலத்துலயுமே தப்பு நடந்தது. இப்ப அதிகமாயிடுச்சுன்னு நம்ம ரீசன் அவுட் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க எப்படி ரிவைவ்ல கொண்டு வந்தாங்க? ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற அந்த வல்லமை, சும்மா நம்ம போய் நிக்கிறதுனால சாத்தான் ஓடுமா? இல்ல பிசாசு ஓடிடுமா? நம்ம பின்னாடி இருந்து செயல்படுறாரு பாத்தீங்களா ஆவியானவர், அக்னியா, ஃபயர், பயங்கரமான ஃபயரா இருக்கும். அந்த இது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பிசாசெல்லாம் ஓட்டும் போது. இது சாதாரணம் கிடையாது. நம்மளோட இதுல நம்ம பண்ணா நம்மளதான் அது அடிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம குரூப்ல இருக்க ஒருவரும் உங்களை நீங்க சரண்டர் பண்ணுங்க ஆவியானவர்கிட்ட. ஹோலி ஸ்பிரிட் எனக்கு அந்த லீடிங்கை கொடுங்க காட். நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு பில்லி கிரஹாமா இருக்கட்டும், ரெயின்ஹார்ட் புங்கி, இல்லைன்னா எந்த இவங்க பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டா இருக்கட்டும், இல்ல நம்ம மோகன் சிலாஸ்ரஸ் பாஸ்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த இதுல இருக்கிற ஒரு ரீசன் ஹோலி ஸ்பிரிட் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நானும் நீங்களும் கூட அவங்க லெவலுக்கு மாறலாம். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்னது? ஆவியானட்ட நம்மள சரண்டர் பண்றது. டெய்லி அவர் லைஃப்ல நம்மள இன்வைட் பண்ண. நீங்க ஒரு ஒரு நாளும் ஆவியானட்ட உங்களை சரண்டர் பண்ணி இன்வைட் பண்ணும்போது, தொடர்ந்து இப்படி பண்ணும் போதே என்ன தெரியுமா? நம்மளுக்குள்ள அனாயிட்டிங் லெவல் அதிகமாகும். அனாயிட்டிங் லெவல் அதிகமாக ஆக ஆக ஒரு ஒரு வரங்களா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து செயல்படும். அந்த வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து பல கிரியைகளை அந்த இடத்துல ஒர்க்ஸ் அது செய்ய வைக்கும். அங்கதான் மத்தவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல் ஆகும். அதனால இன்னைக்கு லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே டு காட். காட் எங்களை டெலிவரன்ஸ்ல இருந்து டொமினியனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் இந்த கேட்ட செய்திக்காக கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே,
இந்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இது நான் கொடுக்கல, எனக்கு நீங்க உணர்த்தி நான் சொன்னது. இன்னைக்கு எங்க குரூப்ல இருக்க ஒவ்வொருவரும், விசேஷமா இங்க வந்திருக்க 5 பேரா இருக்கட்டும், இல்ல வராம தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரம் இன்னைக்கு தொடட்டும். உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஆவியானவரை அனுப்புங்க, செயல்படுத்துங்க எங்களுக்குள்ள. எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க, நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க, ஒபீடியன்ஸ் இல்லாத தன்மைகளை எடுத்து போடுங்க, உங்களை மீறி செயல்படுற காரியங்களை எடுத்து போடுங்க, லேசினஸ் ஸ்பிரிட்டை எடுத்து போடுங்க. இன்னும் எந்த காரியங்களை அங்க விடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரை. எடுத்து போட்டு எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவியானவரை வைத்து பயன்படுத்துங்கப்பா. உலகத்துல நாங்க பல இடத்துக்கு மூளை முடுக்குக்கு போய் இவாஞ்சலிசம் சொல்லணும். இது எங்களுடைய புகழ்ச்சிக்காக நாங்க செய்யக்கூடாதுப்பா, எழுப்புதலுக்காக செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாவை உங்களுக்காக சம்பாதிக்கணுமே. யாரும் ஆண்டவரே நரகத்துக்கு போகுது உங்களுக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் நித்திய வாழ்வை பெற்றுக்கணும் தானப்பா வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாங்க மட்டும் அதை வச்சுக்கிட்டா போதுமா? இந்த உலகத்துல உங்களை பத்தி தெரியாத எத்தனை பேர் இருக்காங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் உங்களை நாங்க கொண்டு போய் சொல்லணுமே. ஆவியானவர் ஆண்டவரே நீங்க எங்களை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் இன்னைக்கு உடம்பு சரியாம பெட்ல இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஹீலிங்காக சுகமளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. யாரை நான் அனுப்புவேன் எனது காரியமாயின்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்க குரூப்ல இருக்க ஒவ்வொருவரையும் சரண்டர் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்களை அனுப்புங்க ஆண்டவரே, எங்களை அனுப்புங்க. நாங்க ரெடியா இருக்கோம்ப்பா. எங்களுக்குள்ள ஆவியானவரை செயல்படுத்துங்க, எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க இன்னைக்கு கேட்கிறோம், எங்களை சரண்டர் பண்றோம், ஒபீடியன்ஸ் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும் ஆவியானவரை ஆண்டவரை அக்னிய அனல் மூட்டி எழுப்புங்க. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெறும் அந்நிய பாஷைய கடகட கடகடன்னு பேசுறதுனால, ரப ரப ரபன்னு கத்துறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. ஒரு நிமிஷமும் உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரை நாங்க வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அதுதான் பவரை எங்களுக்குள்ள கொடுக்குங்கிறத நாங்க எங்களை தெளிவா ஆண்டவரை கற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு என்னை கொண்டு இந்த வார்த்தையை கொடுத்ததற்கு நன்றி. எனக்கு எந்த பெருமையும் ஒண்ணுமே 0% எனக்கு கிடையாதுப்பா. முழுக்க முழுக்க ஆவியானவரும் ஏசப்பாவும் தான் இந்த இடத்துல மகிமை பட்டிருக்கீங்க. உடைய வார்த்தை பல பேரை தொட்ட ஆண்டவரே, பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. மேய்ப்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,